வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2022 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்த மந்த் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் குளறுபடி இருக்குது, அதாவது வேக்கன்சியில் குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஊழியர் சங்கத்திலிருந்து ஒரு கடிதம் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேக்கன்சி அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த குறைந்தபட்ச வேக்கன்சியை நிரப்புவதற்கான காரணம் என்ன, இல்லை நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் நீங்கள் கேட்டிருந்தாரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெல்லி ஜனவரி 11 இன்னைக்கு தான் இதுக்கான நியூஸ் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேயில் 22,000 பணியிடங்களுக்கு ஆட்கள் நியமிக்கப்படுவதாக வெளியிட்ட அறிவிப்பில் பெரும் குறைபாடு இருப்பதாக ரயில்வே ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு ரயில்வே மண்டலங்களில் ஏராளமான மேற்படி பணியிடங்கள், அதாவது குரூப் டிக்கான பணியிடத்தை தான் சொல்கிறாங்க, மேற்படி பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் வெறும் 22,000 காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிக மிக குறைந்த வேக்கன்சி, மொத்த எண்ணிக்கையில் இது மிக மிக குறைவு என அனைத்து இந்திய ரயில்வே ஊழியர் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பாக இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா அவர் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவுக்கு, யார் அப்படி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்திரிக்கு இதுக்கான கடிதத்தை எழுதுறாங்க. இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எழுதியுள்ள கடிதத்தில் கூறுகையில், ரயில்வே செயல்பாட்டு மற்றும் பாதுகாப்பு தேவைகளை உரிய முறையில் பரிசீலித்த பிறகு மண்டலத்தில் மதிப்பிடப்பட்ட உண்மையான காலி இடங்களை நீங்கள் கூற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து துறைகள்லையும் எத்தனை வேக்கன்சி இருக்குது, அதாவது இப்போ ரயில்வே குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதில் டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு, சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியை நீங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்கணும். இதுலேயும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே பணிமனையில் உள்ள காலி பணியிடங்கள் தொடர்பான சரியான மற்றும் விரிவான மதிப்பாய்வு அமைச்சகத்தால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் வேக்கன்சியை கரெக்டான முறையில் நீங்கள் வேக்கன்சி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி நீங்கள் கரெக்டான முறையில் சொல்லாததுனால பணி சுமை அதிகமாக இருக்குது, தற்போதே பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, தவிர்க்க முடியாத சுமையை சுமக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போயுமே நாங்கள் கூடுதலான வேலை தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இதுலேயும் நீங்கள் குறைவான வேக்கன்சியை கூறினால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டு பேராவை நீங்கள் வாசித்தாலே தெரியும். அதிக அளவிலான காலி பணியிடங்களை மதிப்பீடும் குறைந்த எண்ணிக்கையை அறிவிப்பது மண்டல ரயில்வேக்களின் பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் சீரான செயல்பாட்டின் பார்வையில் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பணியாளர் பற்றாக்குறையை அதிகரிக்க செய்து நீண்ட கால காலி பணியிடங்கள் காரணமாக ஏற்கனவே அதிகமாக பணி சுமையில் இருக்கும் தற்போதைய பணியாளர்கள் மீது தேவையற்ற மற்றும் தவிர்க்க முடியாத சுமையை சுமந்த வாய்ப்புள்ளது. எனவே வெறும் 22,000 காலி பணியிடங்கள் என்ற அறிவிப்பை ரயில்வே வாரியம் மறுபரிசீலனை செய்து உண்மை நிலையின் அடிப்படையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் மிஸ்ரா கூறியிருக்காரு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்திரிக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். போன வட்டம் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 32,000 சில்லரை நமக்கு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. 32,000 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வட்டம் வேக்கன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 22,000 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 22,000 வேக்கன்சி அப்படிங்கிறது மிக மிக கொஞ்சம் கம்மியான வேக்கன்சி தான். ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் விட்ட குரூப்
டி எக்ஸாம் வந்து இந்த மந்த்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. 11ஆம் தேதி இப்போ வரைக்குமே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்ல எத்தனை நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, வித் இன்னும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு கூறியிருக்கிற வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22,000 வேகன்சி வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து கண்டிப்பான முறையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வித் அதுக்கான காலி பணியிடங்கள் வந்து நிரப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான இந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சரியான வேகன்சி வந்து சொல்ல முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிற வேகன்சி வந்து கண்டிப்பான முறையில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாத காரியம் தான். ஆனால் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் வரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. வித் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.